ஒரு பொருள் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. உனக்கு பசிக்கிறதா? உனக்கு குளிர்கிறதா? என்னால் உங்கள் இருவருக்கும் ஒரு சுவையான விருந்தை கற்பனை செய்ய முடியும். இதோ இதோ பாருங்கள், சூடான போர்வை. நீ சொல்வதெல்லாம் உண்மையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கு உதவக்கூடாதா? ஏழைகளுக்கு மட்டும்தான் உதவணுமா? ஓ, நன்றி ஐயா, நன்றி. ஐயோ, குளிர்கிறதே. என்னால் இப்பொழுது உங்க எல்லாருக்கும் உதவ முடியும். பசியை போக்க ஒரு பானை நிறைய சூப்பை வரைகிறேன். இதோ பானை நிறைய சூப். பாருங்கள், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. உணவு சுவையான இருக்கு. பசி போக்கும் இன்னொன்னு இருக்கு, குளிர் தாங்கும் போர்வை. குளிர் தாங்கும் போர்வை இதோ. வாருங்கள், அன்பின் மற்றும் வாருங்கள். அனைத்து கொள்வோம், வாருங்கள். போர்வைகள் கூட அவை மென்மையாகவும் இதமாகவும் உள்ளன. You should have called out to us. Sure, there is.
மாலியா, எனக்கு தீரமான தங்கத்தால் ஆன ஒரு மருந்தை வரே. என் கஜனாவை நிரப்ப போதுமான தங்கத்தை வரே. நீ இதை செய்தால் உன்னை விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் என் சிறையில் நீ அழுகி போவாய். மன்னிக்கவும் மன்னரே, எனது வாக்குறுதி ஏழைகளுக்குத்தான், பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்க அல்ல. என்னால் உங்களுக்கு அங்கத்தை வரைய முடியாது. நீ எனக்காக வரைவாய். நீ எனக்காக வரைய ஒப்புக்கொள்ளும் வரை உனக்கு தண்ணீரோ உணவோ கிடைக்காது. மன்னரே, மன்னரே, நான் ஒருபொழுதும் என் வாக்குறுதியை மீற மாட்டேன். ஆனால் மன்னரை விட நான் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். அரசர் என்ன சொன்னார் கேட்டாயா? தங்கம் தங்கம் வேணுமா? மக்கள் பக்தியில் இருந்தால் போது இல்லாம நலனோடு அவன் என்ன கேட்டால் பல பழங்களே. அதை போது அவன் என்ன செய்வாய்? அவன் சாப்பிடுவானோ என்னவோ, அல்லது தலையணை போல வைத்துக் கொண்டு தூங்குவாரோ? சிறுவனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி! அவன் நினைத்தால் பசியை போக்கலாம், குளிரை நிறுத்தலாம். அந்த சிறுவன் வரைந்த தங்கம் வெறும் தூசியாக மாற வேண்டும். அப்போதுதான் அவருக்கு ஒரு பாடம் கிடைக்கும். உண்மைதான். அப்போதுதான் எவ்வளவு முக்கியம் அந்த போர்வை அவர் தெரியும். தன் தொப்பையை காப்பாற்ற அந்த போர்வை உதவும். சத்தம் எதுவும் இல்லையே மன்னரே. அந்த சிறுவன் உள்ளாக கடத்தி கொண்டே இருந்தார். வணக்கம் மன்னரே. உங்க சொல்லுங்க. கடலா? கடல் உங்களுக்காக நான் ஒரு தங்க மலையே வரைந்து வைத்திருக்கேன். ஆனால் அது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அது வெகு தூரத்தில் இருக்கிறதால் அங்கே செல்ல உங்களுக்கு ஒரு கப்பல் தேவைப்படும். இதோ நான் ஒரு கப்பலை வரைகிறேன். மன்னரே, மன்னரே, இதோ உங்கள் கப்பல். கப்பல் ஏறுங்கள் வீரர்களே. பலமான காற்று இதோ. மன்னரே, நீங்கள் மிகவும் பேராசை கொண்டிருந்தீர்கள்.
தூரிகை ஏழைகளுக்காகத்தான், தங்கத்துக்காக அல்ல. நீங்கள் இப்போது சுதந்திரமாக இருக்கிறேன். எஸ், ஆமா ஆமா. மன்னரும் போய்விட்டார். எனக்கு கொஞ்சம் பசிக்குது, வாங்க சாப்பாடை வரையலாம். உங்கள் கையில் தூரிகை, எங்கள் கையில் தூரிகை, சிரிப்பை தரும் தூரிகை, மாயம் செய்யும் தூரிகை, பாடக தரும் இசைகளே, நம்பிக்கை தரும் ஒளிகளே, சிரிப்பை தரும் முகங்களே, வண்ணங்கள் தரும் நிறங்களே, பாடல்கள் தரும் இசைகளே, நம்பிக்கை தரும் ஒளிகளே, வண்ணங்கள் தரும் நிறங்களே, உங்கள் கையிலே. உங்கள் கையில் தூரிகை, எங்கள் கையில் தூரிகை, சிரிப்பை தரும் தூரிகை, மாயம் செய்யும் தூரிகை. உங்கள் கையில் தூரிகை, எங்கள் கையில் தூரிகை, சிரிப்பை தரும் தூரிகை, மாயம் செய்யும் தூரிகை, பாடல்கள் தரும் இசைகளே, நம்பிக்கை தரும் ஒளிகளே, சிரிப்பை தரும் முகங்களே, வண்ணங்கள் தரும் நிறங்களே.